அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பயனுள்ள தகவலை உங்களுக்கு இன்றைக்கி சமர்ப்பணம் செய்கிறேன். இந்த ஆதிகால பரிகாரத்தை முன்னிட்டு தினமும் ஒரு தகவல். இந்த உலகத்தில் எல்லா மக்களும் ஆன்மீகத்தை கடைப்பிடித்து அருளாசியோடு வாழ அடியேன் சுப மாரிமுத்துவின் ஆதிகால பரிகாரத்தை இப்பொழுது முறையாக பார்ப்போம். இப்போது அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்க நிறையா பேர் இருக்காங்க. இந்த அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களில் என்ன ஒரு திருத்தம்னா, கணவன் மனைவி 2 பேருக்குமே அரசாங்க வேலை கிடச்சிரும். இந்த அரசாங்க வேலை கிடைச்ச உடனே அவங்க நல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 2 பேர்த்துக்குமே அரசு அதிகாரி ஆயிடுவாங்க. இந்த அரசு அதிகாரி ஆனதுக்கப்புறம் நல்ல தொழில் அவங்க நல்லா உழைப்பை செலுத்தும் போது அவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் நல்லா கிடச்சி அவங்க சில பிரான்ச்சை போய் நீங்கள் போய் பார்த்தா தான் அந்த தொழில் நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தரை கொண்டுட்டு போய் வெவ்வேறு ஊரில் அவங்களுக்கு வேலையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்போது இந்த இடத்துல என்ன ஆயிருன்னா, கணவன் ஒரு பக்கம் வேலை செய்வார், மனைவி ஒரு பக்கம் வேலை செய்வாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே ஒற்றுமையாக வாழ்ந்து காலத்தை கழிக்கிறதுக்கு இந்த தொழிலில் ஒரு இடையூறு இருக்கும். அப்போது அவங்க 2 வருஷம் 3 வருஷம் இப்படியெல்லாம் நிறையா அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். என்னென்னா, நான் என்றைக்கு நாங்கள் ஒரே ஊரில் வேலை செஞ்சு ஒன்றா சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு கணவருக்கும் இருக்கும், மனைவிக்கும் இருக்கும். அப்போது இந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏக்கங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நம்ம குழந்தைய நல்லா 2 பேரும் சேர்ந்து அப்பா அம்மாவாக இருந்து அந்த குழந்தைக்கு நேரம் சாப்பாடு கொடுக்க முடியல. ஃபோனில் தான் நம்ம சாப்பிட்டியான்னு கேட்குறோம், பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்கிறேன்னு அம்மாவும் சொல்லுவாங்க, அப்பாவும் சொல்லுவாங்க. இந்த அரசு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு தள்ளி போயிடும். வெவ்வேறு ஊரில் இருப்பாங்க. இவங்க ஒரு 60-70 கிலோமீட்டர் தாண்டி அவங்க ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு 60-70 கிலோமீட்டர் தாண்டி அவங்க அரசு வேலை செய்வாங்க. அப்போ இவங்க 2 பேருமே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலை செஞ்சாலும் கூட கொஞ்சம் காலம் ஒன்றாக சேர்ந்து வாழோன்னு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய ஒரு கற்பனையை கட்டி வச்சுக்கிட்டு, என்றைக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குன்னு தெரியலைங்க அப்படின்னு நிறையா மனசுக்குள்ள ஏக்கத்தோடு வாழ்வாங்க. அதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம். இதை செய்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா சேர்ந்துருவீங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருவிழா நிறைய நடக்கும். இந்த தேர் திருவிழான்னு சொல்லுவாங்க. தேரோட்டம் நடக்குது அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த தேரோட்டம் நடக்குது அப்படின்னா, சாமிக்கு என்னைக்காவது ஒரு நாள் சாமி ஊர்வலம் சுற்றி வருவாங்க. அந்த ஊர்வலம் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா மனசுக்கு ஒரு சந்தோஷ மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லா வீட்டிலையுமே அந்த சாமி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக அந்த தேரை ஜோடித்து அதுக்கு கொடி கட்டி அதுக்கு சந்தனம் திருநூறு குங்குமம் எல்லாம் வச்சு வடகம் பிடிச்சி இழுக்கிறதுக்காக ஊரே சேர்ந்து அந்த தேரை இழுத்து அவங்க சுற்றி கொண்டு நில சேர்த்தோணுன்னு எல்லார் வீட்லேயும் விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு திருவிழா தேர் எங்கே இழுக்கிறாங்களோ அந்த ஊர் கோவில் விசேஷத்தில் போய் நீங்களும் கணவன் மனைவி 2 பேரும் ஒரு 3 நாளைக்காவது சுத்தபத்தமாக இருந்து வீடு வாசல் எல்லாம் சுத்தமாக வலித்து நாமளும் சாமியோட தேர் வடகம் பிடிச்சி இழுத்தால் நம்மளுக்கு நல்லது நடக்குன்னு சொல்லி நீங்கள் தேர் இழுக்கணும். 2 பேரும் சேர்ந்து தேர் இழுத்தால் அந்த சாமி நீங்கள் இழுத்ததுனால அந்த கடவுள் உங்களோட வருவார். அப்படி தேர் இழுத்து அதை கொண்டுட்டு போய் எங்கேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ தேரை, அதை திருப்பி 2 நாள் 3 நாளில் கொண்டு போய் அந்த தேரை கொண்டு நல்லபடியாக அதே இடத்துல நில சேர்த்திடுவாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு அந்த தேரை இழுக்க மாட்டாங்க. அப்போது அந்த 1 வருஷத்துக்குள்ள அந்த மாற்றங்கள் அவங்க லைஃப்பில் அந்த தேரை இழுத்துட்டு வந்ததுனால அந்த கடவுள் கொடுக்கக்கூடிய நன்மை என்னென்னா, நீங்கள் எதற்காக 2 பேரும் சேர்ந்து என்னைய தேர் இழுத்தீர்களோ அதே போல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி
நீங்கள் எங்கிருந்து கொண்டு போய் தேரை இழுத்தமோ திருப்பி அங்கேயே கொண்டு வந்து நீங்கள் நிலை சேர்த்துனதுனால நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எந்த இடத்துல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி போனோமோ அவங்க 2 பேரும் அதே இடத்துல வந்து நீங்கள் சேருவீங்க. இது வந்து தேர் பரிகாரம்னு சொல்லுவோம். தேரில் ஆதிகால பரிகாரம். அப்போது இந்த மாதிரி தேரோட்டம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கேயெல்லாம் அரசு வேலையில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரொம்ப தூரம் போய் கணவன் மனைவி 2 பேர்த்துக்குள்ள ஒற்றுமையோடு வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, எங்களுக்கு ஒன்றாக சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த தேர் வந்து வடகம் பிடிச்சி இழுத்து நிலை சேர்த்திட்டு அந்த கடவுளுடைய கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் ஒற்றுமையோடு சேர்ந்து வாழுவீங்க. இதையை நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக இந்த தேர் பரிகாரத்தை செய்யுங்க. ஒருவேளை என்னோடய தேர் வந்து பெரிய தேரெல்லாம் வடகம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு என்னால் முடியாதுங்க அப்படின்னா பெரிய பெரிய வரலாறு பெற்ற புண்ணிய ஸ்தலங்களில் பார்த்தீங்கன்னா இப்போது பெரிய பெரிய முருகன் கோயிலில் தங்கத்தேர் இழுக்கிறாங்க. அந்த தங்கத்தேர் இழுக்கக்கூடிய கோவிலில் போய் நீங்களே போய் அதுக்கு உண்டான தேவஸ்தானத்தில் சொல்லி 2 பேருமே சாமிக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த சாமியோட முருகருடைய பிரகாரத்தை சுற்றி வர்றது அங்கே ரொம்ப நல்ல விதமாக நடக்கும். அப்போது அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து சுற்றி வந்தீங்கன்னா அந்த சுற்றி வரும்போது நீங்களும் அந்த தேவஸ்தானத்தில் அந்த தேர் இழுக்கிறதுக்காக அனுமதி வாங்கி 7 மணி 6 மணிக்கு மேலே முருகரை வந்து தேரில் உட்கார வச்சு அவங்க இழுத்துட்டு போய் 1 மணி நேரம் அந்த தேரோட்டம் செய்வாங்க. அது நீங்கள் செய்தாலும் அது பலிதமாகும். இப்படி ஒரு வேளை தேர் திருவிழாவுக்குள்ளே போக முடியாதவங்க தினமுமே முருகன் கோவிலில் 7 மணி ஆனால் தேரோட்டம் இந்த மாதிரி பெரிய பெரிய பழனியில் இந்த மாதிரி முக்கியமான ஸ்தலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேர் தங்கத்தேர் இழுக்கக்கூடிய சக்தி தினமும் இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு நாள் அதைய முடிவு செய்து அதை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் இருந்து பாருங்கள் கூடி சீக்கிரமாகவே உங்கள் 2 பேர்த்துக்கு ஒரே இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அப்போ முருகரை நம்ம எந்த இடத்துலேருந்து தேரில் இழுத்தமோ அது திருப்பி அதே சுற்றி வந்து நம்ம இடத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து சேரும்போது அது இன்னமும் நல்லாயிருக்கும். அப்போ இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து பிரகாரமாக என்ன பண்ணிடணும், தேர் இழுக்கும்போது அதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை போய் சாமி கும்பிட்டு வந்துடணும். இல்லை வீட்டில் குலதெய்வத்தை கும்பிடணும். கடவுளே, என்னுடைய குடும்பத்தில் நான் வந்து கணவன் மனைவி நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும், அதற்காக உங்களுடைய அனுமதியோடு நான் போய் நான் தேர் இழுக்கிறேன், அந்த தேர் இழுத்த பலன் எனக்கு கூடி சீக்கிரம் கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் மனசார அதை வேண்டி அதை உள்ள உருகி இதை நீங்கள் செய்யணும். இதெல்லாம் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வருஷம் அந்த தேரை சுத்தப்படுத்தி அவங்க திருவிழா மாதிரி கொண்டு வருவாங்க. அந்த திருவிழா மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா முறையாக அந்த திருவிழாவில் இருந்து எல்லா மகிழ்ச்சியோடு இழுப்பாங்க. அப்படி இழுத்து வந்தது தான் அந்த தேர் பரிகாரம். இதை மக்கள் எல்லாருமே செய்யுங்க. ஏன்னு கேட்டால் இது யாராருக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காதவங்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஊரில் போய் நம்மளே துறையில் வேலை செய்வோம் ஆனால் ஒன்று சேர முடியாது, அவங்களும் தேர் இழுக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவங்களும் ஒரு முறை நீங்கள் தேர் இழுத்தீங்கன்னா அந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க. இதெல்லாம் ஆதி காலத்தில் அது வந்து தேர் பரிகாரம்னே இருக்குது. அதனால தான் சாமி உலாய் வரும்போது அந்த தேரை சுற்றி வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, அற்புதமான விஷயத்தை உங்களுக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன். நம்மளுடைய ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன். 1736 பரிகாரங்கள் கொண்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு புத்தகம் எழுதி இது உலக மக்களுக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன். அது ஆன்லைன்லேயே கிடைக்கிது. நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது போக நம்மளை ஜோதிடம் பார்த்துட்ருக்கேன், பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாதகம் மற்றும் திருக்கணிதம் எல்லாம் பார்த்து உங்களுடைய கர்மா பிரசன்னத்தை பார்த்து கொடுக்குறோம். இந்த கர்மா பிரசன்னம் அப்படின்னா என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் பிறக்கும்போது தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து இந்த பூமிக்கு நீங்கள் வெளியில் வரும்போது என்னென்ன கர்ம வினைகளை நம்ம இந்த பூலோகத்தில் வாங்கி வந்தோமோ அதை பிரசன்னம் வச்சு உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் அதுக்குரிய ஆலய வழிபாடுகளை சொல்கிறேன். அது வந்து நம்ம திருப்பூரில் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்ற தினங்கள் சனி ஞாயிறு திங்களில் வடபழனியில் தெற்பக்குளம் பக்கத்தில் நம்மளுடைய ஆபீஸ் அலுவலகம் இருக்குது. அங்கே வந்தீங்கனாலும் நம்ம ஜோதிடம் பார்த்து கொடுக்குறோம். இது எல்லாமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தகவல் கொடுத்தீங்கன்னா போதுமானது. அதுலேயே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வந்துடும். இதெல்லாமே வாழ்க்கையில் நம்மளுடைய ஜாதகம் எதற்கு பார்க்கணும் அப்படின்னா,
நம்ம ஜாதகத்தை வந்து பார்க்குறதே நாம் பிறக்கும்போது இந்த ஜாதகத்தை எதற்காக பார்க்குற நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சு தெரிஞ்ச அதன் வழியில் போய் இந்த பலனை பெற்று நாம் இந்த பூமியில் தோஷம் இல்லாமல் நிம்மதியோடு வாழணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான விஷயத்தை நம்ம இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஆதிகால பரிகாரம் தினமும் ஒரு தகவல் புதுயுகம் சேனலில் ஒளிபரப்பாகுது. மறக்காமல் பாருங்கள், நல்லதே நடக்கும். அடியேன் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.